தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ இது வெண்குஷ்டம். இது பொல்லாத நோய். அதாவது தோல் நோயில் இது ஒரு பொல்லாத நோய். வெளியிலையும் வர முடியாது. சில பேர்கிட்ட குறுகி பேச வேண்டியதாக இருக்கும். இதுக்கு ஒரே இதுக்கு சில பத்திய முறை உண்டு. அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். எத்தனையோ பேர்கிட்ட போய் முடியாதவங்க இதை செஞ்சு இது பண்ணுங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான இது. ஆனால் ரொம்ப கவனம். இந்த இதுக்கு இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சால் தான் அதை இது பண்ண முடியும். கண்டங்கத்திரி பழமான அந்த மஞ்சள் நிறமான பழம், அதில் ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. அடுத்தது கைமுள்ளி. கண்டங்கத்திரி மாதிரியே கொடி மாதிரி படர்ந்துருக்கும். அதாவது ஆற்று இதெல்லாம் கிடக்கும், கொடி மாதிரி படர்ந்துருக்கும். அந்த மாதிரி அதாவது இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது கண்டங்கத்திரி, இது கைமுள்ளி. அதாவது கொடி மாதிரி படர்ந்துருக்கும். இதை லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஆனால் இது ரொம்ப மோசமான இது. அதேமாரி இதை ரெண்டையும் 1/4 கிலோ. முத்துக்கொட்டை எண்ணெய். முத்துக்கொட்டை எண்ணெய் அது லிட்டரே கொஞ்சம் விலை அதிகம். அந்த எண்ணெய் எடுத்துக்கணும். இந்த கண்டங்கத்திரியும் கைமுள்ளியினுடைய அந்த பழமும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இது செடி, இது கொடியாக இருக்கும். கைமுள்ளின்றது கொடி மாதிரி இருக்கும். அதை கண்டங்கத்திரின்னு ரொம்ப பேர் நினச்சிட்ருப்பாங்க. கண்டங்கத்திரி செடி, கைமுள்ளி கொடி. இது ரெண்டையும் வேறு. அது ரெண்டையும் பார்த்துங்க. இதில் ஒரு 1/4 கிலோ, இதில் ஒரு 1/4 கிலோ பழம். முத்துக்கொட்டை எண்ணெய் 1/2 லிட்ரு கரெக்டாக எடுத்துங்க. முதல்ல கண்டங்கத்திரியும் கைமுள்ளியும் அந்த இதையும் ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சு அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த பழத்தை எடுத்து நல்லா நசுக்கி ஒரு பாத்திரத்தில் நல்லா நசுக்கி விட்டு முத்துக்கொட்டை எண்ணெயில் போட்டு இந்த இதை காய்ச்சணும். அதாவது சிறு தீயாக வச்சு காய்ச்சணும். சிறு தீயாக வச்சு காய்ச்சும்போது உங்களுக்கு நல்லா அதெல்லாம் பிறண்டு அந்த முத்துக்கொட்டை எண்ணெயில் அந்த சாரமெல்லாம் ரெண்டுமே இறங்கிடும். இதுதான் கைமுள்ளி. நம்ம உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள். இது கொடி வகையில் போகும். அதேமாரி போட்டு இறக்கிட்டு இதை தினந்தோறும் தடவி வரணும். தடவி தினந்தோறும் நைட்டில் தடவணும், காலையில் எழுந்துச்சி சேக்காய் மட்டும்தான் போடணும். இதுக்கு பத்தியம் கத்திரிக்காய், கருவாடு, சிக்கன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேவைன்னா ஆட்டுக்கறி சேர்க்கலாம். இது ரொம்ப மோசமான நோயின்னு சொன்னவங்கள்ட்ட. ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் யாருமே வெளியில் வர முடியாது, போக முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப தொல்லையெல்லாம் அனுபவிப்பாங்க. சில கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. தொடை அரிப்பு, அக்குள்பட்டை, கை கால் அரிப்பு, இந்த மாதிரி உள்ளவங்க இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாக்கா உடனே இதாகும். வெண்குஷ்டம் உள்ளவங்க இதை தடவி 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க குளிச்சுட்டு தான் இதை தடவணும். தடவிட்டு எங்கே வேணாலும் இது பண்ணலாம். மறுநாள் குளிச்சுக்கலாம். இது மெயினாக பத்தியம்ன்றது கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கறி வேணால் சேர்க்கலாம். ஆனால் காய்கறி வகை எல்லாமே சேர்த்துங்க. இது கண்டிப்பாக ஒரு மாதத்தில் உங்களுக்கு எல்லா மாற்றமும் தெரியும். இதை கரெக்டாக காய்ச்சணும். இதை கரெக்டாக காய்ச்சவங்க இது பண்ணிங்க. இல்லைன்னா அந்த மருந்து என்கிட்ட இருக்குது, வாங்கிங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.